அதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் நீதியானவர், நீதிக்கு பெயர் போனவர், நேர்மையானவர். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 29/3/2025 சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா, இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது கும்ப ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சி ஆகி 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு. மீனராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் 2 முறை வந்து வக்ரம் ஆகிறாரு. அதாவது ஜூலை மாதம் 2025 இருந்து நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து ஜூலை மாதம் 2026 டிசம்பர் மாதம் 2026 வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க. இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்குது. இந்த 3லையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க. ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பயும் பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க பார்க்கும்போது வெளிப்படையாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பொது சேவைகளில் ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த 2.5 வருஷ காலமாக, 2.5 வருஷ காலம் கூட இல்லைங்க, 10-12 வருஷ காலமாகவே ஏகப்பட்ட போராட்டங்க. எதுவுமே சரியாக நடக்கலை, சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியலைங்க. எது தொட்டாலும் அது ஒரு பிரச்சனையாக முடியுது. நான் ஒன்று நினச்சிட்டு செய்கிறேன், அது ஒன்று மாதிரி போய் முடியுதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை, குழப்பம். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்து சனி பகவானால் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி என்கொயரிஸ் தான் எங்களுக்குமே வந்துச்சு. ஆனால் வந்து பாருங்க, தசாபுத்தி வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் பிரச்சனையை சந்திக்காத விருச்சிக ராசிக்காரங்க கடந்த 2.5 வருஷத்தில் விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவு பிரச்சனைகளை இந்த விருச்சிக ராசிக்காரங்க குடும்பம் வந்து கடன் பிரச்சனை நிறையா இருந்திருக்கும். தொழில் சரியாக போகலை, டென்ஷனு, குழப்பம், ஒரு லேசினஸ்ஸு, நாளைக்கு பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாம் இந்த 2.5 வருஷ காலமாக இருந்திருக்குங்க. சொத்துல கூட பிரச்சனைங்க. பணம் கையில் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கேங்க, எனக்கு பிடிச்ச ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அது வாங்க முடியல. அம்மாவுக்கு உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது, நான் எது பேசினாலும் அவங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நடந்திருந்துருக்குங்க. ஆனால் இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மாறப்போகுது. இது வரைக்கும் 4ஆம் இடமான கும்பத்தில் இருந்து வந்த சனி பகவான் தற்பொழுது 5ஆம் இடத்துக்கு போகிறாருங்க, மீனத்துக்கு போகிறாரு. அங்கே 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 7, 11, 2 இந்த இடங்கள்ல பார்க்குறாருங்க. சனி பகவான் எப்பயுமே நம்மளோட இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் இப்போ உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஜோதிடத்துறையில், அரசியலில், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. யார் எந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம், இல்லை நம்ம எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்தி முன்னுக்கு வரலாமா, இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்குங்க. ஆனால் கட்டாயம் அதிக அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் மூலியமாக உங்களுக்கு நல்ல நன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய கலைகளை புதுசாக கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி கற்றுக்கிறது நல்லதுங்க. மனசையும் புத்தியும் தெளிந்த சிந்தனையாக ஒரு தெளிந்த நீரோட்டம் போல் உங்கள் சிந்தனையை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களோட குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்காக ஏதாவது திட்டமிட்டீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு சிலருக்கு பாருங்க, கொஞ்சம் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தீங்கன்னா இருதயம், கல்லீரல், கணையம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. இப்போ வந்து சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து தனது 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம், பிஸ்னஸ் பார்ட்னருக்கான ஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுறது நல்லதுங்க. உங்கள் விருப்பத்துக்கு பண்ணிட்டு அந்த பேச்சு அவங்க கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கவலைப்படாதீங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், தொழில் ரீதியாக ஏதாவது முடிவெடுக்கணும்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. 3 அப்படிங்கும்போது பயணம் சம்மந்தப்பட்டதுங்க. அப்போ தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் ஒரு அலைச்சலை கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு நல்ல நன்மை உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி சமுதாய தொடர்புகள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும், மக்கள் தொடர்புகள் எல்லாம் கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த பேர் புகழை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு கவலைகள் இருக்குங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து அடுத்தவங்களை பற்றி பேசாமல் இருந்தீங்கனாலோ, அடுத்தவங்களுக்கு உரிய மரியாதைகளை கொடுக்குற பட்சத்தில் உங்கள் பேர் புகழுக்கு எந்த ஒரு குறைபாடும் அப்படிங்கிறது வராதுங்க. அடுத்து சனியோட பார்வை 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட ஆசைகள், அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல சனி பகவானோட பார்வை படுறனாலுங்க பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. கட்டாயம் உங்களோட ஆசைகள், பண வரவு நல்லா இருக்கும். பண வரவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கா இல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு தகுந்த அளவுக்கு பண வரவு நல்லா இருக்கும். அப்போ எந்த அளவு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான பலனை நீங்கள் கம்பல்சரி அனுபவிச்சே தீர்வீங்க. அதே மாதிரி நண்பர்கள், மூத்த சகோதரர்களோட விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதை கேட்டு அவங்களோட மன ஆறுதலுக்கு நீங்கள் கொஞ்சம் காரணமாக இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு கணுக்கால் வலி, வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்து சனியோட பார்வை வந்து 5ஆம் இடத்துலேருந்து தனது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். புதுசாக வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. இந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு நீங்கள் யாருக்குமே சொல்லாதீங்க. செஞ்சு கொடுங்க, அது ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லாமல் செஞ்சு கொடுத்தோன்னா அடுத்தவங்களை நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் சொல்லிட்டு அவங்க நம்மளை நம்பிட்டு அந்த விஷயத்த நம்ம செஞ்சு கொடுக்கல அப்படிங்கும்போது ஒரு மன கஷ்டம் இருக்கும். நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த அடுத்தவங்களுக்கு நீ நல்லா இருக்க மாட்ட இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா சனி வந்து 2ஆம் இடத்துல பார்க்குறனால நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால எல்லாத்தையுமே ஒரு நல்ல வார்த்தைகளாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட எந்த ஒரு விஷயம்னாலும் கலந்து ஆலோசித்து பண்ணுங்க. அடுத்தவங்க யாரோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் அம்மா அப்பா கிட்ட, மனைவி கிட்ட, குழந்தைங்க கிட்டலாம் வந்து சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களை நம்பாதீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் நம்புறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இப்போ நிறைய பேர் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இப்போ சரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இஎன்டி தொந்தரவு வந்து அது சரியாகிறதுக்கான ஒரு காலமாக இருக்குங்க.
அதனால் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக வச்சுக்கிறது நல்லதுங்க. பணவரவு நல்லா இருக்குங்க. அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. சரி, இப்போ வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12, 2, 9ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. நிறைய விரைய செலவுகள் வரும். ஆனால் அந்த விரையும் வந்து பார்த்திங்கன்னா சுப விரைய செலவாக குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சிக்கான காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. இதை இன்னும் நீங்கள் வந்து சரியாக மாற்றிக்கணும், நல்ல ஒரு அற்புதமான காலமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய அனுமன் வழிபாடு பண்ணுறதும், விநாயகர் அகவல் கேட்கறதும், வேல்மாறல் தினந்தோறும் படிக்கிறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு, சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா, திருமணம், பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.